Hi friends, welcome to Madhu Tips. இன்னைக்கு நம்ம சேனலில் யூத் ஃபேஸ் whitening பியூட்டி க்ரீம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து 7 டேஸில் வந்து ஸ்கின் whitening பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் whitening க்ரீம் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரீல்ஸ் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் இதை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இது வைரலான ஒரு க்ரீம் இது. ஸோ இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூத் ஃபேஸ் whitening க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு சாண்டில் கலர் கார்ட்போர்ட் பாக்ஸில் நமக்கு வந்து இருக்குது, நார்மல் கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா இது மேனுஃபேக்சரிங் பண்ணது வந்து துபாயில் வந்து ஷாஹின் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்றவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறதா போட்டிருக்கு. அண்ட் அடுத்து இந்த க்ரீம் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து ஃபேஸ் ஒயிட்னிங்க்கு, பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு, டார்க் ஸ்பாட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ரீஃபைன் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளைம் பண்ணியிருக்கு. அண்ட் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு அந்த க்ரீம் வந்து இருக்குது. ஸோ க்ரீம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சின்னதாக ஒரு க்யூட்டான ஒரு பேக்கிங் அப்படின்னு சொல்லலாம், பட் ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பாட்டிலில் தான் நமக்கு வந்து இந்த பேக்கிங் வந்து வருது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சாண்டில் கலர் கேப்பில் ஒரு ஒயிட் கலர் கிளாஸ் பாட்டிலில் நமக்கு வந்து வருது. அதில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக யூத் ஃபேஸ் whitening க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எழுதியிருக்கு. ப்ளஸ் அதுலேயுமே வந்து இது எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு க்ளைம் பண்ணியிருக்காங்க, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. அண்ட் இதோட டைரக்ஷன் ஃபார் யூசேஜ் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்டை வந்து ஒரு கூல் அண்ட் ஒரு டார்க்கான பிளேஸில் வந்து வைக்க சொல்லி க்ளைம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா நைட்டு மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளைம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து நம்ம ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணணும் ஃபேஸில் ஒரு 1 to 2 minutes அப்ளை பண்ணதுக்கப்புறமா அப்படின்னு க்ளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் வந்து நல்ல கூல் வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்து க்ளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நமக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஸ்கின் whitening க்ரீம் பார்த்திங்கன்னா இது நமக்கு வந்து ஃபார்முலேட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கோட ஃபார்முலேஷனுமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து அதே மாதிரி பார்த்தோன்னா இது நமக்கு வந்து ஸ்கின்னில் இருக்க இந்த வாட்டர் லாஸை வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பராக வந்து ஸ்மூத்தராக வச்சுருக்கு, டெட் செல்ஸ் அதுக்கப்புறம் அதர் இம்ப்யூரிட்டிஸ் ஸோ இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து அழகாக ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லேயரில் நமக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு க்ளைம் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஸ்கின்னை வந்து ஈவன் அவுட் பண்ணி ஈவன் ஸ்கின் டோன் நமக்கு கொடுக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி நிறைய பேருக்கு டிஸ்கலரேஷன் இருக்கும், ஸோ அதை நமக்கு வந்து ரிமூவ் பண்ணி இன்னொரு ஒரு ரேடியண்ட்டான ஒரு காம்ப்ளெக்ஷன் லுக் நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கும் க்ளைம் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இந்த ப்ராடக்ட்டில் இருக்க க்ளைம் பண்ணியிருக்கிறது இதெல்லாம் தான். ஸோ இதில் நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து எங்கேயுமே வந்து இதோட இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து போடலை. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 599 அந்த மாதிரி வருது இதோட எம்ஆர்பி. அண்ட் மேனுஃபேக்சரிங் டேட் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 2 years வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட்டை 2 years வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரீம் நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் லைட் பேல் கலர் மாதிரி நமக்கு வந்து இருக்கும், ரொம்ப ஒயிட் கலர் மாதிரி இல்லாமல் ஒரு லைட் பேல் கலர் மாதிரி இருக்கும். அண்ட் அதோட ஃபோம் அந்த க்ரீம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து இந்த ஃபோஸ்டர் க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணால் கேக் மேலே எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மைல்டான ஒரு ஸ்மெல், நார்மல் நமக்கு ஒரு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப மைல்டாக வந்து இருக்கும், இரிட்டேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இருக்காது. அண்ட் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து ஸ்கின்னோட வந்து அப்ளை ஆகிடுது. நான் அப்ளை பண்ண வரைக்கும் ஒயிட் காஸ் மாதிரி அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை. ஸோ நம்ம அப்ளை பண்ணால் நல்லா வந்து அப்ளை பண்ணிடுது. அண்ட் நமக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்கின்னில் வந்து நார்மலாக க்ரீம் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஒரு பிரைட்னஸ் மாதிரி இருந்துச்சு. ஏதோ க்ரீம் போட்ட மாதிரி வெள்ளையடிச்சா மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லை. அண்ட் நமக்கு குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து இருக்குது. அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்தாலே வந்து நிறைய இருக்க மாதிரி தான் வந்து இருக்குது க்ரீமு. ஸோ இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நான் வந்து இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நான் அதில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் அதே மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இப்படிப்பட்ட வெப்சைட்ஸ்லையுமே இருக்குது. ஸோ அதில் நமக்கு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா அவங்க டிஸ்பிளேயில் காட்டுற பேக்கிங்கே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ சோஷியல் மீடியா யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா இதோட ஃபேக் ப்ராடக்ட்மே வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து க்ளைம் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் நம்ம டூப்ளிகேட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இதோட ரிவ்யூஸ் வந்து நம்ம எங்கே பார்த்தாலும் சரி, ப்ரௌஸ் பண்ணாலும் சரி, இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டே வந்து நமக்கு வந்து எங்கேயுமே வந்து இல்லை. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹர்பல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. மற்றபடி என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, என்ன குவான்டிட்டியில் இருக்குது, அப்படி எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ணியே இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் தெரியாமல் ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண முடியாது, என்ன இருக்குன்னு தெரியாமல். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு க்ரீமே வந்து நமக்கு ஸ்கின் ஒயிட்டிங் கொடுக்குது அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை விட நம்ம ஸ்கின் டோனை விட நமக்கு வந்து ஒரு 2 ஷேட் அந்த மாதிரி அதிகப்படுத்தலாமே தவிர, கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே பயங்கரமாக ஒயிட் ஆகிற மாதிரி எந்த ஒரு க்ரீமே வந்து பண்ணாது. அப்படி நமக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பயங்கரமாக வந்து ப்ளீச் பண்ணி ஸ்கின்னை ஓவராக சென்சிட்டிவ் ஆக்கி ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் தான் நமக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் வீடியோஸ்க்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.